ராஜா வாவருக்கு கால் பண்ணி 20 வருஷமா சால்வ் பண்ண முடியாத கேஸை எங்க தலையில கட்டினீங்கல்ல, நாங்க கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாகர் தான் இந்த கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். அவன் கிட்ட இருந்து கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியையும் நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம். ஆனா அவன் கூட இன்னொருத்தனும் இருந்திருக்கான். அவன் தான் மெயின் அக்யூஸ்ட்னு நினைக்கிறேன். இவங்க தூத்துக்குடி ஷிப்பிங் கம்பெனில வேலை பார்த்தப்ப எடுத்த போட்டோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ஃபேஸ் மட்டும் அழிஞ்சிருக்கு. நீங்க தூத்துக்குடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அது யாரு என்னன்னு விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. தூத்துக்குடி போலீஸும் விசாரிக்க அந்த போட்டோல இருக்க ஒருத்தர் எனக்கு ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆனதுனால எதுவும் ஞாபகம் இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த போட்டோல இருக்க இன்னொரு பர்சன் முருகன், ஓ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே சார், இது பிரான்சிஸ், பக்கத்துல நிக்கிற இவன் சாகர், வடநாட்டுக்காரன், இதோ இந்த முகம் அழிஞ்சிருக்குல்ல இவன் சர்க்கணும், இதோ இங்க நிக்கிறது தான் நான் அப்படின்னு போட்டோ காட்டி சொல்றாரு. இது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ சார். சர்க்கனமும் சாகரும் பொங்கலுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான், திரும்பி வரவே இல்ல. நாங்களாம் 2-3 வருஷம் ஒன்னாதான் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நினைச்ச மாதிரி சாந்தியோட கொலைக்கும் சாந்தியோட குழந்தையோட கொலைக்கும் காரணமானது சாந்தியோட புருஷன் சர்க்குணம் தான் போல. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் முருகன் போலீஸ் கிட்ட, ஒரு தடவை திருப்பதி போயிருந்தேன் சார், அப்போ சர்க்குணத்தை பார்த்தேன், அவன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தான், வீடை ஒட்டினாப்ல மளிகை கடை கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது அந்த தூத்துக்குடி இன்ஸ்பெக்டர் வாவருக்கு கால் பண்ணி சொல்ல, வாவர் அத முரளிக்கும் ராஜாக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. அக்யூஸ் பேர் சர்க்குணம் கீழ் திருப்பதியில மளிகை கடை வச்சிருக்கான்னு சொல்லி வாவர் முரளிக்கும் ராஜாக்கும் இன்ஃபார்ம் பண்ண, ராஜா உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த சாமியார் பேர் தானே சர்க்குணம், அது டக்குன்னு இவங்க யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகலையா? இல்ல சர்க்குணத்தோட பொண்டாட்டி பிள்ளை கொலைக்கு காரணமானது இன்னொரு சர்க்குணம் நினைச்சிட்டாங்களா? ஜீவா ராஜாக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே கோயில்ல இருந்தும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் கருப்பு மாடோட டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டோம், ஆனா எதுவுமே மேட்ச் ஆகல சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சரி எனக்கு அந்த போட்டோஸ்லாம் நீ மெயில் பண்ண, நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜீவா போட்டோஸ்லாம் மெயில் பண்ணதுக்கு அப்புறம் ராஜா அந்த போட்டோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஜீவாவுக்கு கால் பண்ணி, நான் சொல்றத கவனமா கேளு, நீ அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல ஏதாவது ஒரு மாட்டுக்கு நீங்க கெமிக்கல் அலர்ஜி இல்லாட்டி ஸ்கின் அலர்ஜின்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களான்னு கேளு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மறந்துருப்பாங்க, அதனால அவசரப்படுத்தாம நிதானமா கேளு அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு அனுப்பின போட்டோஸ்ல ஹாஸ்பிட்டல் போட்டோஸ்ல கேஸ் நம்பர் 11 அண்ட் கோயில் போட்டோல போட்டோ நம்பர் 7ஓட ஓனர் டீடைல் எனக்கு வேணும்னு சொல்றாரு. ஜீவாவும் ஸ்வன்சியும் இந்த மாதிரி கெமிக்கல் அலர்ஜி வந்து மாடு ஏதாவது ட்ரீட் பண்ணிருக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்க சொக்கலிங்க டாக்டரை பார்க்க, அவரு அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ஆனா நீங்க இப்படி பர்டிகுலரா கேட்கறதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ஒரு மாட்டுக்கு 3 வருஷமா ட்ரீட் பண்ணேன். மத்த மாடெல்லாம் உடம்பு அரிச்சுச்சுன்னா என்ன பண்ணும், மரத்துல போய் உடம்ப தேய்க்கும் இல்லாட்டி செவத்துல போய் உடம்ப தேய்க்கும். ஆனா இந்த மாடு மட்டும் செவத்துல நெத்திய போய் முட்டிக்கிட்டே இருக்கும். அது தலையால ரொம்ப ஆக்ரோஷமா முட்டும். சில நேரம் நல்லா தான் இருக்கும், ஆனா சில நேரத்துல ரொம்பவே ஆக்ரோஷமா மாறிடும். என்னையவே ஒரு தடவை முட்டிருச்சுன்னா பாருங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாடு இறந்துட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. ராஜா அந்த லொகேஷனுக்கு போயிட்டு முருகனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு, இந்த ஏரியா தானே அப்படின்னு கேட்க, சார் ரொம்ப வருஷம் ஆனதுனால தெரியல, ஆனா இந்த ஏரியா மாதிரி தான் இருக்கு, பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கும், அதை ஒட்டினாப்ல வீடு இருக்கும், அவனுக்கு அந்த ஏரியால வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க ஒரு மளிகை கடையில சோமசேகர்ங்கிற பேரை பார்த்துட்டு ராஜா அவர்கிட்ட சோமசேகரா அப்படின்னு கேட்க, சார் ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடையை கட்ட, இதே தான் சார் அப்படின்னு சொல்றாரு. சோமசேகரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்க, அவங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, ஆனா குழந்தை இல்ல, எனக்கு ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, அவங்களும் இப்ப இறந்துட்டாங்க, என் புருஷன் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிருவாரு, 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்கவே வருவாரு, சில சமயம்லாம் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க வருவாரு, எப்பவாவது கேட்டா காசு அனுப்புவாரு, மத்தபடி என்ன வேலை பார்க்கறாரு யார் கூட வெளியே போறாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போன் பண்ணா கூட அவர் எடுக்க மாட்டாரு, அவரா போன் பண்ணாதான் உண்டுன்னு அவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. முரளி அவங்க கல்யாண போட்டோவை ராஜா கிட்ட காட்டி, இதுதான் சார் சோமசேகர்னு சொல்லிட்டு, இந்த போட்டோவை நம்ம எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விசாரிக்கலாமா சார்னு முரளி ராஜா கிட்ட கேட்க, அதுக்கு ராஜா அதெல்லாம் அவசியமே இல்ல, நம்மளோட செகண்ட் அக்யூஸ் நம்ம கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள்ல இந்த சர்க்குணம் கேரக்டர் பண்றவரை சைட் கேரக்டரை பார்த்ததுனாலே என்னமோ அந்த கல்யாண போட்டோவை பார்த்தோன்னே இது சர்க்குணம் தான் நமக்கு தெளிவாவே தெரியுது. ஆனா முரளியால அதை கண்டுபிடிக்க முடியல. அவங்க 2 பேரும் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முரளி ராஜா கிட்ட, என்ன சார் பண்றீங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா ஏஐ துணை இருக்குல்ல இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்யாண போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு, ஏஐல அந்த பர்சனுக்கு தாடி மீஸ் எல்லாம் வச்சு ஒரு சாமியார் கெட்டப் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏஐயும் அந்த பர்சனை சாமியார் கெட்டப்ல காட்ட முரளிக்கு அப்பதான் அது சர்க்குணம்னே தெரியுது. சார் என்ன சார் இது முரளி ராஜா கிட்ட கேட்க, ராஜா பாத்தியா இத்தனை வருஷம் நம்ம கூடவே இருந்து நம்மள எவ்வளவு ஏமாத்திருக்கானே, இவன் நடிப்புக்கலாம் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராஜா ஜீவாக்கு கால் பண்ண, ஜீவா ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கேஸ் சால்வ் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன அந்த 2 போட்டோல இருந்த மாட்டுக்கும் ஒரே ஓனர் தான், அது வேற யாரும் இல்ல, டீ கடைக்கார ராமலிங்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் உடனே போய் அவர் அரெஸ்ட் பண்ண போறேன்னு ஜீவா சொல்ல, அதுக்கு ராஜா அவசரப்படாதீங்க ஜீவா, நீங்க சின்னதா ஏதாவது தப்பு பண்ணா கூட உங்க வேலையே போயிரும், வாவர் உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாருன்னு சொல்றாரு. இப்ப அந்த அகோரி சாமியார் எங்க இருக்காருன்னு ராஜா கேட்க, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சார் ஜீவா சொல்ல, நீங்க உடனே போய் அவரை பார்த்து அவருக்கு எதுவும் சந்தேகம் வராத மாதிரி பேச்சு கொடுத்து நைஸா அவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அவர் ஹேண்ட்கஃப் மாட்டி உட்கார வைங்க, யாரு என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அங்க இருந்து ஒரு செகண்ட் கூட நகர்ந்து போயிடாதீங்க, அவர் பக்கத்திலே இருங்க, ஒரு செகண்ட் கூட நகர்ந்துடாதீங்க, நான் ஈவினிங்குள்ள அங்க வந்தாரேன்னு ராஜா ஜீவா கிட்ட சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. ராஜாவும் முரளியும் ராமலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஜீவா ராஜா சொன்ன மாதிரியே சர்க்குணத்தை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்க அவர் எதுவுமே சொல்லாம அவர் பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காரு.
ராஜாவும் முரளியும் ஸ்டேஷனுக்கு ராமலிங்கத்தோட வந்துடுறாங்க. ராஜா சர்க்குணத்துக்கிட்ட சோமசேகர் என்கிற சர்க்குண பாண்டியன் கட்டினா டிகிரி படிச்ச பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கால நின்று ஒரு பாட்டி மட்டும் இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு டிகிரி படிக்கவே இல்லைன்னு. அந்த பொண்ணு டிகிரியும் படிக்காம உங்களை ஏமாத்திட்டு அவங்க வீட்டுல சொன்ன நகையும் போடலன்னு சொல்லி டெய்லி அந்த பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க. வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு ஊருக்கு நீங்களும் சாகரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமும் நீங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம எங்க போனீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு ராஜா சர்க்குணத்திட்ட கேட்க அதுக்கு சர்க்குணம் நடந்ததை சொல்றாரு. சர்க்குணமும் சாகரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சர்க்குணம் அழுதுட்டு இருக்காரு. சர்க்குணம் அழுதுட்டு இருக்கப்போ சாகர் அவர்கிட்ட இப்ப என்ன ஆச்சு, உன் பொண்டாட்டி டிகிரி படிக்கல அவ்வளவுதானே, படிப்பு ஒண்ணும் முக்கியம் இல்ல, அவ உனக்கு உண்மையா இருக்காளா, உன்ன நல்லா பாத்துக்கிறாளா, நீ ஆசைப்படுற மாதிரிலாம் நடந்துக்கிறாளா, அது போதும் அப்படின்னு சொல்றாரு. சர்க்குணம் இல்லடா அவ என்ன ஏமாத்திட்டா, அது என்னோட குழந்தையே இல்ல, எனக்கு ஆண்மையே இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு சாகர் இப்படிப்பட்ட பொம்பளைங்க எல்லாம் உயிரோடய இருக்கக்கூடாது, அந்த குழந்தையும் உயிரோடய இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இடுப்புல வச்சிருந்த ஒரு கத்தியை எடுத்துட்டு என்னோட முன்னோர்கள் இந்த மாதிரி தப்பு பண்ண பொண்ணுங்கள் எல்லாம் இந்த கத்தியை வச்சுதான் குத்தி கொலை பண்ணிருக்காங்க, அவளையும் இதாலேயே குத்தி கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எப்ப எந்த பொண்ணு தப்பு பண்ணுவா குத்தி கொலை பண்ணலான்னு எப்பயுமே இடுப்புல கத்தியோட சுத்திட்டு இருப்பாரு போல இந்த சாகர். சர்க்குணம் வந்தனா சுமதி கிட்ட பேச்சு கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்ப சாகர் உள்ள போய் சாந்தியையும் அவங்களோட குழந்தையும் கொண்டாடுறாரு. அடுத்து நர்ஸ் சுமதி கூட டெலிவரி வார்டுக்குள்ள போற சர்க்குணம் அங்க சாந்தி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அது வெளியே காட்டிக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்கிறாரு. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே நடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சர்க்குணத்துக்கிட்ட சாகர் நீ இப்ப இங்க எப்படி பைத்தியம் மாதிரி நடிச்சியோ அதே மாதிரியே உன் ஆக்டிங்க கண்டினியூ பண்ணு, நான் இனிமே இங்க இருக்க முடியாது, நான் வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்படி கொலை பண்ணிட்டு சாகர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறப்பதான் இளங்கோவோட சைக்கிள்ல மோதி பால் கேன கீழே தள்ளி விட்டுறாரு. இளங்கோ பொங்கல் அன்னைக்கு இப்படி எல்லா பாலையும் கீழே கொட்டிட்டே மரியாதையை காசு கொடு அப்படின்னு கேட்க சாகர் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இந்த இன்சிடென்ட்னாலதான் இளங்கோக்கு சாகரோட முகம் நல்லா மனசுல பதிஞ்சு இப்ப அந்த ஆளு மாட்டியிருக்காரு. இந்த பிளாஷ்பேக்லாம் சர்க்குணம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா அங்க இருக்க மத்த போலீஸ் எல்லாத்துக்கிட்டையும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 2 வருஷமா இவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சு இங்கே இருந்து இங்க என்னெல்லாம் நடக்குதுங்கிறத வேவு பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் குஜராத்துக்கு போய் அவனோட ஃப்ரெண்ட் சாகரை மீட் பண்ணிருக்கான். அவன் கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கான். அந்த பணத்தை வச்சு திருப்பதியில ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க மளிகை கடையை வச்சிருக்கான். நம்ம ஸ்டேஷன்லயே கிளீன் பண்ற மாதிரி வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு அவனோட ஃபைல கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு போட்டிருக்கான். ஆனா இந்த வருஷம் நம்ம அவனோட கேஸ் ஓபன் பண்ணது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்வென்சி அவன் ஆக்சிடென்ட் பண்ணதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான். அதனாலதான் இப்ப இவன் மாட்டிக்கிட்டான். இப்படி ராஜா சொல்லி முடிக்க 2 மாடு ஒரே மாடுன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க ஜீவா ராஜா கிட்ட கேட்க அதுக்கு ராஜா நீங்க அமிச்ச 2 போட்டோவையும் நான் ஒண்ணா வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தப்போ அதுல அந்த மாட்டோட நெத்தியில வலுவலுப்பா இருக்க மாதிரி இருந்துச்சு. பொதுவா மாட்டோட உடம்பு சொரசொரப்பாவும் ரோம நிறைஞ்சு இருக்கும். ஆனா அந்த பசுவோட நெத்தி மட்டும் ஷைனிங்கா இருந்துச்சு. அந்த கங்கா மாட்டோட அடையாளமே அதோட நெத்தியில இருக்க வெள்ளை அச்சு தானே. அப்போ கண்டிப்பா அதை மறைக்கிறதுக்காக ஷூ பாலிஷோ இல்ல பெயிண்டோ ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் உங்களை அந்த டாக்டர் கிட்ட போய் ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிருக்குமா கெமிக்கல் அலர்ஜியா இருக்குமான்னு கேட்க சொன்னேன். சோ அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த 2 மாடு ஒண்ணுதாங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப இந்த மாட்டை ஏன் திருடினேங்கிறத ராமலிங்கம் தான் சொல்லணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அதுக்கு ராமலிங்கம் சார் குடும்ப கஷ்டம் அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். இளங்கோவோட மாடு கங்கா கறந்த பால்னால அவன் குடும்பமே செல்வ செழிப்பா இருந்துச்சு. ஆனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. அதனாலதான் அந்த மாட்டை திருடினேன். மாட்டோட நெத்தியில இருந்த அந்த மார்க்கை மறைக்கிறதுக்காக நான் தான் அந்த மாட்டோட நெத்தியில கருப்பு பெயிண்ட் அடிச்சேன். அந்த மாடு வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் நல்ல வசதியா இருந்துச்சு. ஆனா பாவம் இளங்கோ குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு. நானும் மாட்டை திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ் கேஸ் ஆயிருமோன்னு பயந்துட்டேன். அந்த பாவத்தை எப்படியாவது கழுவணும்னு தான் அந்த மாட்டை நான் கோவிலுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. வாவர் கேஸ் சால்வ் பண்ணதுக்காக ஜீவா ஸ்வென்சி முரளின் எல்லாத்தையும் பாராட்டுறாரு. முரளி கிட்ட உங்களோட டிராவல் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸை சப்மிட் பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்துட்டு லலிதா ராஜா கிட்ட என்ன சார் உங்களை தவிர எல்லாரையும் பாராட்டுறாருன்னு கேட்க அதுக்கு ராஜா சிங்கத்துக்கு என்னைக்குமே ஆட்டோட பாராட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஜீவா ஸ்வென்சி கிட்ட இந்த கேஸ் இதோட முடியல, நமக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குன்னு சொல்றாரு. 2 பேரும் இளங்கோ வீட்டுக்கு போறாங்க. ஒரு வழியா உங்க பசு கங்காவோட கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, ராமலிங்கம் தான் அதை திருடி கோயில்ல கொடுத்திருக்காருன்னு ஜீவா சொல்ல வாங்க என் பசுவை போய் கூட்டு வந்துடலாம் இளங்கோ சொல்ல அதுக்கு ஸ்வென்சி இல்ல கங்கா பசு இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இளங்கோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. ஜீவா இளங்கோ கிட்ட அழுகாதீங்க இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்த டெம்போல இருந்து ஒரு கண்ணுக்குட்டியை இறக்கி இது யாருன்னு தெரியுதான்னு கேட்க இளங்கோ இல்லன்னு சொல்ல இதுதான் குட்டி கங்காவோட குட்டின்னு ஜீவா சொல்ல இளங்கோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த மாட்டை கட்டி தழுவுறாரு. அப்புறம் அந்த கண்ணுக்குட்டிக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா ஆர்த்தி எடுக்க அதை ஜீவா அவரோட போன்ல ரெக்கார்ட் பண்றாரு. அடுத்த டிவோர்ஸ் விஷயமா நீலா லலிதாக்கு கால் பண்ண லலிதாவும் முரளியும் என்ன பண்றதுன்னு தெரியாம போன் அட்டென்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப ராஜா அங்க வந்துட்டு பாத்தீங்களா வாவர் மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு, சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தானே இந்த கேஸ் நம்ம கொடுத்தா, இப்ப சால்வ் பண்ணி காட்டோம்ல, வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்றாரு. முரளியும் லலிதாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா கிட்டையும் எதுவும் சொல்லாம திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க.